ஈரானுடைய 80 தளங்கள் குறிவைக்கப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அதற்கு பழியை தீர்க்கும் வகையில் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள், அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகளினுடைய அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய தகவல்களை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொல்லப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அதற்கான சதித்திட்டங்கள் தீட்டப்படுவதாகவும் ஆதாரங்களை முன்வைத்து தகவல்கள் வெளிவந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்த நிலையில் கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் நேட்டோ உச்சிமாநாட்டத்தை தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு பல சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக வர்த்தக தலைவர்களுடனான சந்திப்பு முக்கியமாக பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. சவுதி மன்னர் சல்மான் அவர்களை அவர் சந்தித்து பல விடயங்கள் குறித்து கலந்து ஆலோசித்திருப்பதோடு கனடாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் இருந்த முருகல் நிலை ஓரளவுக்கு தணியக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு அமைந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ட்ரம்ப் அவர்களின் உருவம் செய்யப்பட்ட தூக்கில் கயிற்று தொங்குவதான சில மாதிரிகளை கூட கொண்டு சென்றிருந்தார்கள். அதனை ஒரு முனைப்பாக வைத்து இஸ்ரேல் இவ்வாறான ஒரு செய்தியை அமெரிக்காவிற்கு கடத்தி செல்கின்றது, அதாவது உங்களை கொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதனை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் தான் ஈரானின் முதலாவது இலக்கு அல்லது நான் தான் ஈரானால் கொல்லப்பட போகின்றவர்களில் முதலாவன் என்கின்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார். ஈரான் இவ்வாறான கோப தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது, பேச்சுவார்த்தை மூலம் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்கு நியாயமான காரணங்களை அடுக்கி கனடா எப்பொழுதும் இந்த சண்டையில் தலையிடாது, ஆனால் ஈரானின் போக்கு என்பது பிழை என்பதை சுட்டிக்காட்டுகின்ற முதல் அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார். இது முக்கியமாக கனடாவின் நிலைப்பாட்டில் மாற்றமானதாக அமெரிக்க அதிபரை கொள்கின்ற மிரட்டலின் போன்றவை வருகின்றன என்கின்ற காரணம் வந்தாலும் நாங்கள் ஒரு யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகை இது பாதிக்க போகின்றது. அந்த பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேல் கங்கணம் கட்டிக்கொண்டு அமெரிக்காவை வலிந்து இழுத்து தங்களுடைய விருப்பை இதனோடு நிறைவேற்றி விட வேண்டும் என்கின்ற ஒரு கூதாவில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த போர் தொடர்ந்தால் பாதிக்கப்பட போவது உலகம். அமெரிக்காவின் பொருளாதாரமும் அமெரிக்காவின் மக்களின் வாழ்வும் ஈரானில் தங்கி இருக்கின்றது என்பதை அமெரிக்காவே உலகிற்கு எடுத்து காட்டியதான போராகத்தான் அதன் ஈரான் மீதான போரும் ஹர்முஸ் வளைகுடாவை ஈரான் கட்டுப்படுத்துகின்ற நிலைமையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது ஈரானுடைய தாக்குதல்கள் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே ஈரானுடைய 80 தளங்கள் குறிவைக்கப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அதற்கு பழியை தீர்க்கும் வகையில் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள், அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகளினுடைய அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலை தொடர்ந்து சென்றால் போர் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கள நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு பழி தீர்க்கும் நடவடிக்கையாக ஈரான் தரப்பினால் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் இப்பொழுது திட்டமிடப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக இதை சதித்திட்டம் என்று வர்ணிக்கக்கூடிய வகையில் புலனாய்வு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் அறிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரேலிய தகவல்களை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொல்லப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அதற்கான சதித்திட்டங்கள் தீட்டப்படுவதாகவும் ஆதாரங்களை முன்வைத்து தகவல்கள் வெளிவந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்த நிலையில் இப்பொழுது அமெரிக்கா இது குறித்த கரிசனையையும் வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இஸ்ரேல் இந்த போர் என்பது உடனடியாக நிறுத்தப்படக்கூடிய ஒன்று அல்ல என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதில் பல விடயங்கள் பேசப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் நேட்டோ உச்சிமாநாட்டத்தை தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு பல சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக வர்த்தக தலைவர்களுடனான சந்திப்பு முக்கியமாக
பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. சவுதி மன்னர் சல்மான் அவர்களை அவர் சந்தித்து பல விடயங்கள் குறித்து கலந்து ஆலோசித்திருப்பதோடு கனடாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் இருந்த முறுகல் நிலை ஓரளவுக்கு தணியக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு அமைந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பயணத்தில் வர்த்தக நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அவருடைய பயணம் அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் சர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், குறிப்பாக ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடையிலான போர் என்பது நீண்டு செல்லக்கூடிய ஒன்றாகவே மாற்றம் பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். தொடர்ந்து ஒரு தளம்பல் நிலை என்பது உலக பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் ஓய்ந்திருந்த போர் இப்பொழுது பல முனை தாக்குதல்களாக விரிவுபட்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியை கொல்லுவதற்கான சதி திட்டம் தீட்டப்பட்டதாக இஸ்ரேலிய தரப்பு தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இது இந்த போரை திசை திருப்பும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியாக பார்க்கலாமா, அல்லது உண்மையில் ஈரானியர்களுடைய மனநிலை இவ்வாறானதாகத்தான் இருக்கின்றது, இதற்கான திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்படுகின்றனவா? இல்லை, இது அதாவது இந்த உண்மையிலேயே இப்படி ஈரானில் இப்பொழுது இடம்பெற்ற மரணச் சடங்கின் பொழுது, அவர்களுடைய ஆன்மீக தலைவரின் மரணச் சடங்கின் பொழுது, அங்கே அதாவது ஆயத்துல்லா அலி ஹைமேனி அவர்களின் மரணச் சடங்கின் பொழுது பங்கு பெற்றியவர்கள் பலரும் இந்த பதாதைகளை வைத்திருந்தார்கள். ட்ரம்ப் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்றும், அல்லது ட்ரம்ப் அவர்களின் உருவம் செய்யப்பட்ட தூக்கில் கயிற்றில் தொங்குவதான சில மாதிரிகளை கூட கொண்டு சென்றிருந்தார்கள். அதனை ஒரு முனைப்பாக வைத்து இஸ்ரேல் இவ்வாறானதொரு செய்தியை அமெரிக்காவிற்கு கடத்தி செல்கின்றது, அதாவது உங்களை கொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதனை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் தான் ஈரானின் முதலாவது இலக்கு, அல்லது நான் தான் ஈரானால் கொல்லப்பட போகின்றவர்களில் முதலாவன் என்கின்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார். இது உண்மையிலேயே கேள்வி எழுப்புகின்றது. அமெரிக்காவிடம் உளவுப்படை இருக்கின்றதா இல்லையா, அல்லது அமெரிக்கா உலகின் முதல் நாயகனா இல்லையா, அல்லது அமெரிக்கா ஏனைய நாடுகளின் தகவல்கள் எடுத்து போர் புரிகின்ற ஒரு பணியாளனாக மாறி வருகின்றதா என்று. இதற்குரிய சந்தர்ப்பங்கள் என்பன மிக 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 குறைவான அளவிலான நிலைமை இருக்கின்றது. இது உண்மையிலேயே ஈரானின் புலனாய்வு துறையையோ அல்லது ஈரானால் இவ்வாறான ஒரு தாக்குதல் செய்ய முடியாது என்பதையோ மட்டுப்படுத்திய ஒரு பார்வையாக நாங்கள் பார்க்க முடியாது என்றால், ஈரானுக்கு தெரியும் தங்களால் டொனால்ட் ட்ரம்ப் விலக்கு வைக்கப்பட்டால் அது சில வேளைகளில் அவர்களுக்கு பாரிய விளைவுகளை, அணு குண்டு தாக்குதல்களை கூட, அல்லது பலத்த சேதங்களை, அவர்களுடைய மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களை புரிவதற்கான ஒரு அனுமதியை வழங்குவதாக இருக்கும். இவ்வாறு கூறுங்கள். அதாவது இப்பொழுது இந்த ஹோமூஸ் நீரிணை பகுதியில் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்ட பொழுது கானி அவர்களின், அதாவது கனேடிய பிரதமர் மாக்கானி அவர்களின் நிலையில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம், அவர் கூறுகின்ற காரணமாக நிச்சயமாக ஒரு நியாயத்தன்மையுடன் பார்த்தால் ஒரு அனுபவம் முதிர்ச்சியுள்ள தலைவனாக அவர் இப்பொழுது அமெரிக்காவை ஆதரிக்கின்றார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஈரான் இவ்வாறான கோப தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது, பேச்சுவார்த்தை மூலம் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்கு நியாயமான காரணங்களை அடுக்கி கனடா எப்பொழுதும் இந்த சண்டையில் தலையிடாது, ஆனால் ஈரானின் போக்கு என்பது பிழை என்பதை சுட்டிக்காட்டுகின்ற முதல் அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார். இது முக்கியமாக கனடாவின் நிலைப்பாட்டில் மாற்றமானதாக இருக்கின்றது. அதேவேளை இவ்வாறாக இங்கே செல்லக்கூடிய நிலைகளில், அதாவது அங்கே இடம்பெறுகின்ற சம்பவங்களில் ஈரானின் கோபம் என்பது உச்சமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதற்குரிய காரணம், நீங்கள் பேச்சுக்களில் ஈடுபடுகின்றோம் என்று கூறிக்கொண்டு ஒரு தலைமையை அளிக்கின்றீர்கள். தலைமையை அளிப்பதற்குரிய தேவை எதற்காக ஏற்பட்டது என்பதை அறியாத ஒரு குழுவாக அந்த மக்கள் போராடுகின்ற போராட்டங்கள், அல்லது அந்த மக்களின் ஆதரவை பெற்றதாக புதிய தலைமை மாறிவிட்டது என்றால், மக்கள் தெருக்களில் இறங்குகின்ற மக்களின் அந்த உணர்வுகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக அந்த உணர்வுகளால் உந்தப்பட்டவர்களாக, தற்பொழுதைய அரசிற்கு ஆதரவானவர்களாக அல்லது அமெரிக்காவிற்கு எதிரானவர்களாக மாறி இருக்கின்றார்கள் என்கின்ற உண்மை எங்களுக்கு தெளிவாக புரிகின்றது. இந்த நிலையில் தான் இவ்வாறான அமெரிக்க அதிபரை கொள்கின்ற மிரட்டலின் போன்றவை வருகின்றன என்கின்ற காரணம் வந்தாலும், நாங்கள் ஒரு யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
உலகை இது பாதிக்கப் போகின்றது. அந்த பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேல் கங்கணம் கட்டிக்கொண்டு அமெரிக்காவை வலிந்து இழுத்து தங்களுடைய விருப்பை இதனோடு நிறைவேற்றி விட வேண்டும் என்கின்ற ஒரு கூதாவில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த திட்டத்தில் அமெரிக்கா சிக்குமாக இருந்தால் உலகின் போக்கு மாறுபட்டதாக இருக்கும். அதைத்தான் கானி அவர்களின் சவுதி விஜயமும் காட்டி நிற்கின்றது. இப்பொழுது முதல் கூறிய காரணம், அதாவது ஈரானின் நடவடிக்கைகளை எதிர்த்தது மாத்திரமல்ல, சவுதி அமெரிக்காவிற்கு ஆதரவான ஒரு அணி அந்த பிராந்தியத்தில் உள்ள அந்த அணியுடன் இணைகின்ற தரப்பில் இந்த செய்தி வந்திருக்கின்றது. அதுதான் உண்மை. இந்த நிலையில் ஏற்கனவே நாங்கள் பல நிகழ்ச்சிகளில் கூறினோம், அமெரிக்காவை இந்த போருக்குள் இழுத்துவிட்டது இஸ்ரேல் தான் என்று. இருந்த போதிலும் ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்ட நிலையில் அந்த அமைதி ஒப்பந்தத்தை மீறுபவராக இப்பொழுது மீண்டும் அந்த அமைதி ஒப்பந்தம் என்பது அமுல்படுத்தப்படாது, அதிலிருந்து விலகுவதாக டொனால்ட் ட்ரம்பை அனுமதித்ததற்கான உந்து சக்தியாக எந்த அணி இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதில் இஸ்ரேலுடைய கை மேலோங்கி இருக்கிறதா? இல்ல, இஸ்ரேலுடைய கை மேலோங்கி இருக்கின்றது என்பதை விட இஸ்ரேல் காரண காரியங்களை தனக்கு சாதகமாக பாவிக்கின்றது. அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்பொழுது ஈரானில் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்பது அவர்கள் விருப்புக்குரியதில்லை. அவர்கள் அங்கே உள்ள தலைமையை மாற்றுவதற்காக தங்களிடம் ஒரு பொம்மை தலைவரை கூட வைத்திருக்கின்றார்கள். முன்னைய அரசரின் பேரனான நபர் ஒருவர் மீண்டும் அங்கே சென்று ஆட்சியை அமைப்பதற்கு, பேரன் அல்லது மகனாக இருக்கணும், மன்னிக்கவும் எனக்கு உறவுமுறை சரியாக, மகனான ஒருவர் அங்கே அவர்களுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார். அவர் அங்கே சென்று ஆட்சி மாற்றத்தை மேற்கொள்வதற்கான ஒரு தகமையை கொண்டவராக தன்னை அறிமுகப்படுத்தி அங்கே உள்ள எதிர்குழுக்களுக்கு அமெரிக்க உளவுப்படைகள் ஆயுதங்களை வழங்கி அந்த போராட்டங்களின் பொழுது ஆயுதங்களை பாவித்து அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்த ஒரு தேசத்தில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் என்பது இந்த இருக்கின்ற தலைமைக்கு ஆதரவானவர்களாக அங்குள்ள மக்கள் மாறியுள்ளதை வெளிப்படையாக காட்டுகின்றது. இது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அது விரும்பிய ஒரு மாற்றம் அல்ல. எனவே அவ்வாறான நிலையில் இவ்வாறான அதாவது அந்த எவ்வாறு கூறுவதென்றால், மிக நெருங்கிய நண்பன் என்கின்ற ரீதியில் நான் உங்களுக்கு சொல்கின்ற தகவல்கள் இதுவரை காலமும் நான் சொன்னது சரியாக இருந்தால் நீங்கள் இதையும் நம்ப வேண்டும் என்கின்ற ஒரு பிரத்யேக அழுத்தத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்கின்றது. ஆனால் அமெரிக்க உளவுப்படைகளோ அமெரிக்க தலைவர்களோ இதனை சீர்தூக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னால், இது சாதாரணமாக ஏதோ ஒரு நாட்டின் தலைவரை கொள்வது போல அல்ல, அல்லது வெனிசுலாவில் போய் அங்குள்ள அதிபரை கைப்பற்றுவது போல இல்ல, உலகின் முதலாய நாடு. அப்ப அந்த முதலாய நாட்டின் தலைவரை கொள்வதாக ஈரான் புறப்பட்டால் ஈரானின் நிலைமை எவ்வாறு மாறும் என்பதை ஈரானும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கும். எனவே ஈரான் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடாது. ஆனால் அழுத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு பாதிப்பு, இயன்றளவு பாதிப்பை படையினருக்கும் மக்களுக்கும் அதனுடைய அதிகாரத்துக்கும், அமெரிக்க அதிகாரத்துக்கும் அது கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்காக தலைமையை குறிவைக்கும் ஒரு வெளிநாடாக, அதாவது அதன் பிறகு இடம்பெற போகின்ற நிலைமை என்பது அனைத்து நாடுகளுமே அமெரிக்காவிற்கு ஆதரவளிக்கக்கூடிய தன்மையை கூட ஏற்படுத்தும் என்பதை அது தெளிவாக தெரிந்திருக்கும். எனவே இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான தகவல் பரிமாற்றம் என்று எடுத்துக்கொள்வோம். மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தவரையில் இதுவரையில் குறிப்பாக விமான நிலையங்களில் இடம்பெற்ற ட்ரோன் தாக்குதல்களில் சிலர் காயமுற்று இருந்த பொழுதிலும் ஒரு சிலரே உயிரிழந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த அமெரிக்க படைத்தளங்கள் மீது மத்திய கிழக்கு நாடுகளில் மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்கள் என்பது இந்த போர் தீவிரமடைந்தால் அந்தந்த நாடுகளுக்குள் நடத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? ஏனென்றால் இதில் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். இந்த போர் என்பது மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இல்லை, அதாவது இப்பொழுது ஈரான் செய்கின்ற தாக்குதல்கள் நீங்கள் அமெரிக்காவின் ஆதரவாக இருக்கும் வரை நாங்கள் தாக்குவோம் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. ஆனால் பொருளாதார ரீதியில் அந்த நாடுகள் என்பன பலவீனம் அடைந்து வருகின்றன. அவற்றின் பிரபாண்டமும் அவற்றின் கற்பனை வளமும் அல்லது அவற்றின் உல்லாச பயணம் அல்லது இவையெல்லாம் நாங்கள் உல்லாசமாக இருக்கக்கூடிய இடங்கள் என்கின்ற நிலைமையில் இருந்து அவை மாறுபட்டு வருகின்ற செய்தியை நாங்கள் காண்கின்றோம். இது இவ்வாறு தொடருமாக இருந்தால், இஸ்ரேலின் முயற்சிகளும் வெற்றி பெறுமாக இருந்தால், அந்த பிரதேசங்கள் பொருளாதார நலிவடைந்து மத்திய கிழக்கின் வறுமை பிரதேசங்களாக மாறுகின்ற காலம் என்பதை நாங்கள் சில 10 வருடங்களுக்குள் கண்டுவிடலாம். ஒரு 10 வருடங்களோ அல்லது 2-10 வருடங்களுக்குள்ளோ அது நடக்கக்கூடிய சாத்திய குறைத்தான் இந்த தாக்குதல்களும் இது குறித்து அந்த நாடுகள் எடுக்க வேண்டிய முடிவுகளும் காட்டி நிற்கின்றன. அந்த நாடுகள் தொடர்ந்தும் அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்க போகின்றனவா அல்லது
மத்திய கிழக்கின் இந்த பிராந்திய ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக ஈரானுடன் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டு அல்லது ஈரானின் பாதுகாப்பு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு அமெரிக்க படை முகாம்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் தொடர்ந்து இடம்பெறுமா என்பதை பார்க்க வேண்டும் என்றால் இது உண்மையிலேயே அந்த போர் நிறுத்த உடன்படிக்கையில் ஒரு அங்கம். அமெரிக்கா சுற்றி வைத்திருக்கின்ற முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று. எனவே இது ஒரு தொடர், அதாவது இந்த போர் தொடர்ந்தால் பாதிக்கப்பட போவது உலகம். அமெரிக்காவின் பொருளாதாரமும் அமெரிக்காவின் மக்களின் வாழ்வும் ஈரானில் தங்கி இருக்கின்றது என்பதை அமெரிக்காவே உலகிற்கு எடுத்து காட்டியதான போராகத்தான் அதன் ஈரான் மீதான போரும் ஹிர்முஸ் வளைகுடாவை ஈரான் கட்டுப்படுத்துகின்ற நிலைமையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அதற்காக பலிக்கடா ஆக்கப்படுகின்ற நாடுகளாக நாங்கள் வாழ்கின்ற கனடா உட்பட பல தேசங்களும் மாறிவிட்டன என்கின்ற உண்மையை நாங்கள் ஏற்க வேண்டும். எனவே போர் தொடர முடியாது. பேச்சு மூலம் இந்த நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தொடர வேண்டும். அதாவது மாக்காணியர்களின் கருத்தியல் போல இந்த ஈரான் கூட சில வேளைகளில் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பாதிக்கப்பட போகின்ற தரப்புகளாக உலகம் மாறி வருகின்றது. 26 ஆண்டுகளுக்கு பிறகு சவுதிக்கான பயணத்தை மேற்கொண்ட ஒரு கனேடிய பிரதமர் என்ற பெருமையை மாக்கானி பெற்றிருக்கின்றார். இதில் குறிப்பாக வர்த்தக நோக்கங்கள் கூடுதலாக பேசப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி மனித உரிமை விடயம் தொடர்பாக. அதற்கு காணி மனித உரிமை விடயம் தொடர்பாக தூரத்தில் இருந்து பதிலளிப்பது பொருத்தமற்ற ஒன்றாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தூரத்தில் இருந்து யாரும் எந்த கருத்துக்களையும் கூறலாம், ஆனால் நடைமுறைக்கு அது சாத்தியமான விடயமாக இருக்காது என்ற ஒரு கருத்தை கூறி அந்த கேள்வியிலிருந்து நழுவியது போன்ற ஒரு பாணிதான் அவரால் மேற்கொள்ளப்பட்டதாக பார்க்கின்றோம். தொடர்ந்து பொருளாதார ரீதியிலான கருத்துக்கள் அங்கே முன்வைக்கப்பட்டதை பார்க்கின்றோம். எதிர்வரும் காலத்தில் இந்த மனித உரிமை விடயத்தில் கனடா இவ்வாறான தனக்கு தேவையான நாடுகள் மனித உரிமை மீறல்களை செய்கின்ற பொழுது குரல் கொடுக்காத ஒரு நாடாக மாறிவிடுமோ என்ற ஒரு எண்ணப்பாடு தோன்றுகின்றது. இதனை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக காணி அவர்களின் நடவடிக்கை என்பது இரண்டு முனை கொண்டு பார்க்கப்பட வேண்டியது. ஒரு நாடு தனது தேவைகளுக்காக அமெரிக்காவில் இருந்து மாறி வருகின்ற பொழுது, தனக்கான ஆதரவு தளங்களை தேடி செல்கின்ற பொழுது $1 பில்லியன் பெறுமதியான உடன்பாட்டை எட்டப்பட்ட ஒரு நாட்டுடன் அந்த உடன்பாட்டை தவிர்க்க வேண்டுமா என்கின்ற கேள்வி முக்கியமானதாக இருக்கின்றது. அத்தோடு இரண்டாவது விதமாக ஐக்கிய நாடுகள் அவை போன்ற பொது அமைப்புகளில் எவ்வாறு மனித உரிமை பிரயோகங்களை அல்லது சட்ட விவகாரங்களை கனடா கையாளுகின்றது என்கின்ற விடயத்தை கவனிக்க வேண்டும். நேற்று முன்தினம் கனடாவின் ஐக்கிய நாடுகள் அவைக்கான உயர்ஸ்தானிகர் அவர்களின் கருத்தியலின்படி கனடா சர்வதேச மனித உரிமை சட்டங்களில் மிகவும் காட்டமான ஒரு நடவடிக்கைகளை எடுக்க தூண்டுகின்ற நாடாக தொடர்ந்து இருக்கும் என்கின்ற கோரிக்கை ஒரு உறுதியை கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த முனைப்பில் கனடா செல்லுமாக இருந்தால் அது நியாயத்தன்மையாக பார்க்க முடியும். கனடாவின் முகம் மாறுபடவில்லை, ஆனால் அதன் போக்குகள் வித்தியாசமான பாணிகளில் எடுத்துச் செல்லப்படுகின்றன என்று. ஆனால் மறுபக்கமாக பார்க்க போனால் மனித உரிமை என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு பயணிக்கின்ற நாடாகவும் சமாதான முகமாகவும் கனடாவால் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் கனடா இல்லை என்கின்ற ஒரு உண்மை இருக்கின்றது. கனடாவை பொறுத்தவரையில் அதன் தேவைகள் மற்றும் அதன் பொருளாதார நிலைமைகள் என்பன மிகவும் சீரடைந்த நிலையில் இருக்கின்றன. ஒரு பக்கம் இது பொருளாதார மந்த நிலை என்று எதிர்க்கட்சி கூறுகின்ற பொழுதும், இல்லை அரசு இது ஒரு பலவீனம் என்று கூறினாலும் அதன் பல பிரதிபலனை அனுபவிப்பவர்களாக மக்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது அதாவது எரிபொருள் விலையேற்றம் என்பது ஒரு சாதாரண பொதுமகனின் பயணத்திற்குரியதல்ல. அது பொருட்களின் விலை மற்றும் சகல தேவைகளையும் அதிகரிக்கின்ற ஒன்றாகவும், எவ்வாறு இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான முருகல் வருகின்ற பொழுது விலையேற்றம் என்பது எங்களுக்கு கண் முன்னே காணக்கூடியதாக இருக்கின்றதோ அதே போன்று பல இத்தியாதிகள் இருக்கின்றன. இன்னும் இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தை அவர் செய்வதற்காக குறிப்பாக சக்தித்துறை எண்ணெயை பெறுவதில் இருந்து மற்றும் எங்களுடைய நாட்டில் கனிமங்களை பெறுவது மற்றும் விவசாயத்துறை போன்ற பலவற்றிலையும் செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு மனித உரிமை என்பதை விட காணி அவர்கள் காசை பார்க்கின்றார்.
காணியை பொறுத்தவரையில் பொருளாதாரம் முக்கியமானதாக படுகின்றது. இது கனடாவின் நிலைப்பாட்டில் ஏற்பட்ட மாற்றமா என்றால் நிச்சயமாக அடித்து சொல்லலாம். ஆம், மாறுகின்றார்கள். அதனை இரண்டு விதமாக கொண்டு செல்வதற்கு, ஒன்று சர்வதேச அமைப்புகள் மூலம் அழுத்தங்களை கொடுப்பது, ஆனால் நேரடியாக தாங்கள் நாடுகளுடன் முரண்படுவதில்லை என்று. இங்கேதான் ஈழத்தில் இருந்து புலம்பெயர்ந்து அதிகம் தமிழர்கள் வாழுகின்ற கனடா என்கின்ற பெருமிதத்தை, அல்லது ஈழத்திற்கு வெளியே ஈழத்தமிழர்கள் அதிகமாக இருந்து தமிழர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நாடாக கனடா முதலாவதாக இருக்கின்றது என்ற சொல்லாடல் என்பது பேச்சியலில் தான் இருக்கின்றது. இவ்வாறான மாற்றங்கள் வருமாக இருந்தால் ஈழத்தமிழர்களுக்கான விவகாரத்திலும் அதில் முனைப்பாக செயற்படக்கூடியதாகவும், அங்கே உள்ள பகுதிகளை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள், போரின் பாதிப்புகளுக்கு பங்காளியாக இருந்த நாடுகளாக கனடாவும் இருக்கின்றது. அவர்கள் அதற்கான முனைப்புகளில் அதற்கான பண வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய வசதிகள் கூட இருக்கின்றன. எனவே மாற்றங்கள் வரவேற்கப்பட வேண்டியவை. ஆனால் கனடாவின் தேவை என்பது தவிர்க்கப்பட முடியாதது. காணி செல்கின்ற பாதை சரியானது. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.